பட்டணங்களிலே பல தேசத்தில் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அநேக மக்கள் விடுதலையை சமாதானம் பெற்று கொண்டிருக்கார்கள். ஆனால் இந்த பழைய இடத்தை நம்மளால் மறக்க முடியல. ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன், உடனே வா என்று சொன்னார்கள், வந்தேன். அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக, கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானதாக, வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை அறியும் வண்ணமாக வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எஸ்தர் சரித்திரம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து ஒரு 5 வசனங்கள். எஸ்தர் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை வசனங்களை படிக்கலாம். பக்கம் 623வது பக்கம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது, ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரண்மனை இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்போது பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாட்களாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையைச் சேர்ந்த சிங்கார தோட்டத்திலுள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அருமையானவர்களே, இந்த ஆகாஸ்வேரு ராஜா நெபுகாத்நேச்சருடைய வழிகளில் வருகிற ராஜா. நெபுகாத்நேச்சர் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகள், 127 கண்ட்ரீஸ். இந்துன்னு போது நம்ம நாடு தான். அல்லேலூயா. இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அரசாண்ட அந்த நெபுகாத்நேச்சருக்கு பிறகு ஆகாஸ்வேரு ராஜா அரசாளுகிறார். அல்லேலூயா. அந்த 177 நாடுகளில் உள்ள அத்தனை சமஸ்த ஜனங்களையும் பிரபுக்களையும் அதிகாரிகளும் சிறியோர் முதல் பெரியோரை அத்தனை மக்களையும் வரவழைத்து 180 நாளளவும் பெரிய விருந்து செய்து மகிழ்வித்தான். யாரு? ஆகாஸ்வேரு ராஜா. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலேன்னு சொல்கிறாங்க பார்த்தியா. அவன் தன்னுடைய ஆட்சியின் மகிமையும் ஆட்சியின் பெருமையும் ஆட்சியின் நலத்திட்டங்களையும் இப்போ நம்ம முதல்வர்லாம் சொல்கிறார்ல, அதுபோல் அவன் அரசாண்ட அந்த நாட்களில் அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவன் எடுத்து சொல்கிறான். அவன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்கள் 3 வருஷம் ஆண்டுட்டான். இப்போ முதலாம் ஆண்டு சாதனைகள், 2ஆம் ஆண்டு சாதனைகள், 3ஆம் ஆண்டு சாதனைகள். இந்த மோடி ஆட்சியில் இந்த சாதனைகள், ஸ்டாலினை ஆட்சியில் சாதனைகளை சொல்லி மக்களுக்கு செய்த அநேக காரியங்களை சொல்கிறாங்க. மக்களுக்கு இலவசமாக பஸ் விடுகிறோம், 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாற்றினோம், படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தருகிறோம்னு சொல்லி கேஸ் கொடுக்குறோம். இப்படி சொல்லி அந்த நாட்டு ராஜா சொல்வதை போல இந்த நாட்டு அரசன் ஆகாஸ்வேரு 127 நாடுகளை வரவைத்து 180 நாடுகள் நல்ல பயங்கரமான விசேஷ கொண்டாட்டங்களை உண்டாக்கி தன் மகத்துவங்களையும் தன் மகிமைகளையும் தன் ஐஸ்வர்யங்களையும் எல்லாத்தையும் அப்படி எக்ஸிபிஷன் மாதிரி அழகாக காட்டினான். இப்போ கூட ஒரு நாட்டுக்கு குடியரசு தினமோ மற்ற நாளும் வரும்போது ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய இதை காட்டுவாங்க. எக்ஸிபிஷன் சென்டர்லேயும் தன்னை காட்டுவாங்க. அங்கே என்ன பண்ணுறோம், அந்த பப்ளிக் ஹெல்த் துறை இருக்கும், அது ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கும், விவசாயத்துறை இருக்கும், அதே போல் மின்சாரத்துறை இருக்கும். சகல துறைகளும் தன்னுடைய கெப்பாசிட்டி அங்கே காட்டுவார்கள்.
அதுபோல் அந்த நாட்களிலே 180 நாளும் படி பயங்கரமாக இருக்கும்போது அந்த சூசான் அரண்மனையில் ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் சிங்கார தோட்டம். கைத்திட்டாமே, சிங்கார தோட்டம், பியூட்டிஃபுல் கார்டன். அந்த கார்டனில் இதெல்லாம் நடக்குது, இந்த விருதெல்லாம் நடக்குது. அந்த நாட்டினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்குது சொன்னால், சூசான் அரண்மனை, அந்த அரண்மனையில் சிங்கார தோட்டம், மணிமண்டபம், கன்னி மண்டபம், 1ஆம் மடம், 2ஆம் கேட்டு, 3ஆம் கேட்டு என்று அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய சட்டப்படி ஒரு மனிதன் தவறு செய்தால் அங்கே தூக்கு மரம் போட்டு தூக்கிலிட்டு சாவடிப்பார்கள். அதே போல் அந்த ராஜாவுக்கு முன்பாக யாராவது பர்மிஷன் இல்லாமல் போயிட்டா ராஜா செங்கோலை நீட்டினால் மட்டும்தான் அந்த ஜீவன் காக்கப்படும். பர்மிஷன் இல்லாமல் ஒரு கவலை காட்டலைன்னா உடனே இம்மிடியட்டாக போட்டு தூக்கில் போட்டு சாவடிச்சிடுவாங்க. இது அந்த நாட்டினுடைய பண்பாடு, அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள். இப்படி ஆளுகிற அந்த நாட்டிலே அந்த ராஜாவுக்கு, ஆகாஸ்வர ராஜாவுக்கு ஒரு அமைச்சர் இருந்தான். அவன் பேர் தான் ஆமான். அல்லேலூயா. அவனை தவிர இன்னும் அநேக மந்திரிகள் அவருக்கு உண்டு. இப்படியா இந்த பயங்கரமாக கூடி மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னொரு 7 நாள் 8 நாள் வைத்து அவன் மகிழ்ச்சியை கொண்டாடுறான். அப்படி கொண்டாடும்போது அவன் என்ன சொல்கிறான், ராஜா எல்லாருக்கும் முன்பாக அந்த 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வருஷம் 6ஆவது வருஷம் படிக்கும்போது 9ஆம் வருஷம் பாருங்கள். அவருடைய மனதின்படியே 8 செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனை பெரிய மனுஷர்களெல்லாம் கட்டளையிட்டு இருந்தபடினால் முறையின்படி பானம் பண்ணினார்கள். பயங்கர திராட்சரசம் குசி பயங்கரமாக ஒரே பார்ட்டி நல்லா நடக்குது. அப்படி இருக்கும்போது ராஜஸ்திரி ஆகிய வசியை ராஜாவாகிய ஆகாஸ்வரியுடைய அரண்மனையிலே ஸ்திரீகளுக்குள் ஒரு விருந்தை செய்வித்தால் 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தில் கழிப்பாக இருக்கும்போது மகா ரூபவதியான ராஜஸ்திரியை வசியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரியிடம் தரிப்பிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று. அல்லேலூயா. இந்த ராணி கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க பெரிய ராஜஸ்திரியாக இருக்கிறதுனால ராஜஸ்திரிகளுக்கெல்லாம், லேடிஸுங்களுக்கெல்லாம், மகளிருக்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய விருந்து பண்ணி அவங்களும் பண்ணுறாங்க. ராஜா ஒரு பயங்கரமாக பண்ணுறாரு. ஒரு அமக்களமாக நடக்குது. இப்படி நல்லா குடிச்சிட்டு நல்லா பயங்கரமாக திராட்சை பயங்கரமாக இருக்கும்போது அந்த எல்லாரும் மத்தியிலையும் அந்த ராணியை வான்னு சொல்லி வர வைக்கிறான். தன்னுடைய செல்வாக்கை, தன் மகிமலை, தன் மனைவியினுடைய அழகு எல்லாத்தையும் காட்டுறதுக்காக கூப்பிட்றான். அந்த சமயத்தில் வேத ஆராய்ச்சியுடைய கருத்தின்படி அவ்வளோ பேர் மத்தியிலே அந்த வசியை ராணியை வர வைத்து அங்கே நடனமாடி ஆட சொன்னான்னு சொல்லுது. இல்லையா? அவன் வரமாட்டேன்றான். ஏன் வரமாட்டேன்றான்னு சொன்னால், நான் உனக்கு தான் மனைவி, ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்குறதுக்கு, மற்றவங்களாம் பார்க்குறதுக்கு பொன் பொருளை காட்டலாம், என்னை காட்டலாமா என்று சொல்லி அவள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் சபை மத்தியிலே, அத்தனை ராஜாக்கள் மத்தியிலே, அத்தனை நாடுகள் படித்த எல்லா மக்கள் மத்தியிலும் ராஜா அனுப்பி ஒரு 10 பேர் மந்திரிகளை அனுப்பி வரமாட்டேன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு அவமானம் உண்டாயிருக்குமா, கௌரவம் உண்டாயிருக்குமா? கோவம் வந்திருக்கும், பொழந்துருவான் ஆள் புருஷனாந்தா. அப்போது எந்த புருஷனுக்கும் சபை மத்தியில் ஒரு வார்த்தை சொல்லி வரலனாவே சாதாரண மனுஷனுக்கு குடிக்கார சம்பாதிக்காத ஊரில் சுற்றினுக்குன்னு கோவம் வரும் பொண்டாட்டி விஷயத்தில். அப்போ இவன் வரலை, இவன் வராமல் நான் வரமாட்டேன்னு சொல்கிறது கரெக்டா, அவன் வந்திருக்கிறது கரெக்டா? புருஷன் கூப்பிட்டா வந்திருக்கணுமா, வராமல் இருக்கிறது கரெக்டா? எது கரெக்டா? வந்து தான் ஆகணும். எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கலாம், வந்து சொல்லிட்டு கூட நான் ஆட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வரமாட்டேன்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு அவமானம் ஏற்பட்டது. நம்ம நாட்டினுடைய பண்பாடின்படி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்போது கல்லு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, பணத்தில், பொருளில், அறிவில், புல்லு மாதிரி நல்லா ஒன்றுமே இல்லாத உடம்பு அப்படியே ஒரு வியாதி பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரி, கல்லஸ்ட்டு வந்தாலும் புல்லஸ்ட்டு வந்தாலும், அப்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம வேதத்தின்படி கணவனை ஆண்டவன் மாறே என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்கிறாரு, எனக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக டோட்டலாக கணக்கு பார்க்கும்போது அவன் புருஷன் கூப்பிடும்போது வரலன்னா அது தப்பு. அல்லேலூயா. அவனுக்கு அவமானம் ஏற்பட்டு வேதனை ஏற்பட்டது. உடனே என்ன பண்ணுறான், அந்த மந்திரிகளாம் கூப்பிட்டு, டேய் இந்த மக்கள் இவ்வளோ மத்தியில் என் மனைவி கூப்பிட்டு வரவில்லையே, இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், இதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தருங்கள். நம்ம நாட்டினுடைய சட்டப்படி திட்டப்படி முற்பிதாக்கள் ராஜாக்கள் ஆண்டாளர் எல்லாம் யோசனை பண்ணி ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை சொல்லுங்கள், பதிலை சொல்லுங்கள் என்று ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு சொல்லி ராஜா கட்டளையிடும்போது எல்லா மந்திரிகளும் யோசனை பண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா, ராஜா இப்படி மதிக்காத வர இவளை இந்த போஸ்டிங்லேருந்து தூக்கணும், இனிமேல் அவர் ராணின்ற ஸ்தானத்துக்கு கிடையாது, அவர் ராஜா மூஞ்சியை முடிக்கக்கூடாது, கெட் அவுட்.
அப்போ கணவனுக்கு மடிக்கலைன்னா நீ என்ன தான் நகையை மாட்டிக்கின்னு இருந்தாலும், என்ன தான் செயின் நெக்லஸ் போட்டு இருந்தாலும், என்ன தான் சொந்த பந்தம் இருந்தாலும், அந்த கணவனுக்கு கீழ்ப்படியாத இருந்தால் தான் நீ தரித்திரம் பிடிச்சவன் தான் சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிறவங்க நகைகள் ஏதோ பொருள் உனக்கு அந்த மனைவி ஸ்தானம் வந்துடுமா? அடக்கமும் நல்ல குணமும் அமைதலும் உள்ளதான ஆவி மனைவிக்கு இருக்கணும். அப்போது அதை தவிர வேறு எது இருந்தாலும் அது கௌரவம் கிடையாது. பாரு, ஒரு யானைக்கு தந்தம் அழகு, ஒரு மயிலுக்கு தோகை அழகு, ஒரு பொண்ணுக்கு கணவன் தான் அழகு. கைத்தட்டாமே, அதுதான் கௌரவம், அதுதான் கிரீடம். அப்போ கிரீடம் இல்லாத ஒரு பெரிய சிங்கம் தான் ராஜாக்கு, காட்டுக்கு ராஜா. அது செத்துட்டா புரிஞ்சம் கிடையாது. ஆனால் உயிராக்கிற நாய் வாசி, செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாய் வாசி. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், உன் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளோ தான் இருந்தாலும் அதுக்கு பவர் கிடையாது ஐயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இனிமேல் அந்த ராணிக்கு அந்த மரியாதை கிடையாது, அவள் ராணி கிடையாது, பவரை பிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி சம்பவத்தில் யார் யார் புருஷனுக்கு மதிக்கலையோ அவங்களுக்கு இருக்கிறதான அந்த பவரெல்லாம் பிடுங்கு கெடாவுட்டுன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. இந்த செய்தி 127 நாடுகளிலும் பரவி சென்றது. அத்தனை இடத்திலும் இப்படிப்பட்ட போஸ்டிங் கொடுத்து இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இந்த ராஜா குறிநில மன்னர்களுக்கு வந்திருக்கிற அதிகாரிகள், வந்திருக்கிற பிரபுக்கள், ராஜாக்களுடைய மனைவி இவங்களை மதிப்பாங்க. இல்லைனா இவ்வளோ மாரி எவ்வளோ மதியெல்லாம் நாடே அழிஞ்சு போடும் சொல்லி இந்த கமிட்டி சொல்லுது, இந்த குழுக்கள் சொல்லுது. சொன்ன பிறகு அதே தான் சட்டமாக்குறாங்க. அப்புறமா 2வது கண்டிஷன் சொல்கிறாங்க. அவள் போஸ்டிங் போன உடனே அந்த ராணிக்கு பதிலாக, அந்த வஸ்திக்கு பதிலாக இந்த 127 நாடுகளில் உள்ள கன்னி பெண்களை வரவழைக்க வேண்டும். அந்த கன்னி பெண்களை கன்னி மடத்தில் விட வேண்டும். அந்த கன்னி பெண்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லா விதமான அலங்கரிப்பும் எல்லா விதமான காரியங்களை பராமரிப்பு செய்து அவங்களை அழகு பண்ணி ஒழுங்கு பண்ணி சீர்படுத்தி செம்மையாக்கி ராஜாவுக்கு முன்பாக அழைத்து செல்ல வேண்டும். அந்த ராஜா யாரை பிரியப்பட்டு செங்கோலை நீட்டுகிறாரோ அவள் தான் ராணி, பட்டத்து ராணி வசியாக முடியும் என்று ஒரு சட்டம் போட்டு தண்டாரை போட்டு நாடு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லும்போது, வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கு சொல்லும்போது, அவரவர் வீட்டில் உள்ள பிள்ளைங்களாம் ஏற்றுன்னு வந்து கன்னி மடத்தில் விடுறாங்க. அப்படி வந்து விடும்போது தான் மொர்தெகாய் தன் அண்ணனுடைய மகள், இவனுக்கு தங்கச்சி முறையாவது, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அந்த எஸ்தரை தான் மகளை போல வளர்த்து அந்த பொண்ணை எடுத்துன்னு வந்து கன்னி மடத்தில் விட்டான். கைத்திட்டாமே, எஸ்தர் எப்படி ராஜாத்தி அவர் அந்த வரலாறு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வஸ்தியை வேணான்னு சொன்ன பிறகு இன்னொருத்தர் வேணும்னும் போது இந்த எல்லா தேசத்து மக்களுக்கு அறிவு போட்டு அவங்கவுங்க பிள்ளைங்களை எடுத்துன்னு வந்து விடும்போது இந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. இவங்க 2 பேர் தான் யூத கோத்திரத்து அடிமைகளாக வந்தாங்க. நேபுகாத்நேச்சர் அழைச்சி வரும்போது அந்த மக்களெல்லாம் அழைச்சின்னு வந்தானே, அப்படி இது ஒரு கூட்டமாக வந்தாங்க. இவங்க எப்படியா வராங்கன்னு சொல்கிறியா? ஒரு நாடு சண்டை போட்டால் எப்படி போடுவாங்க தெரியுமா? என்ன மெத்தடில் போடுவாங்க தெரியுமா? பல வகைக்குது. ஒரு ராஜா, கோடம்பாக்கத்து ராஜா கோயம்பேடு மேலே சண்டை போட போகிறார். கோயம்பேடில் போய் சண்டை போட்டு ஒரு ராஜா காய்கறி பழத்தெல்லாம் வரையாந்துருவான், அது ஒரு வகை. இருக்கிற பொண்ணையும் பொருளையும் வரையாந்துருவான். இன்னொரு வகைக்குது, நேராக போய் பொண்ணையும் பொருளையும் வாங்கிக்கின்னு அங்கே இருக்கிற நல்லா வேலை செய்கிற ஆட்களை பிடிச்சின்னு வந்துடுவான் அடிமையாக, இது ஒரு வகை. இன்னொருத்தனை பண்ணுவோம் தெரியுமா? நேராக போய் பொண்ணும் பொருளையும் எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கொலை செஞ்சு போட்டு வந்துடுவான். ஒருத்தனை பண்ணுவான் போய் பொண்ணும் பொருளையும் வாங்கிக்கின்னு அந்த நாட்டை தீக்கையாக கழிச்சிடுவான். திஸ் இஸ் ஏ சோ மெனி டைப்ஸ் ஆஃப் வார். பலவிதமான போருடைய நிலைகள் இதுதான். இந்த நேபுகாத்நேச்சர் இவன் போய் அரசாளும் போது நல்ல பெண்கள், நல்ல வாலிபர்கள், நல்லா உழைக்கக்கூடியவர்கள், நல்ல பொன் பொருளோடு இந்த மக்களை அழைத்து வந்து தன் தேசத்தில் அடிமைகளாக வைத்திருந்தான். அப்படி வரப்பட்டத்தான் மொர்தெகாயும் எஸ்தரும். கைதட்டு. அப்போ அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். தேசத்தில் இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த 127 நாடுகளில் உள்ள மக்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து தன்னுடைய பிள்ளைகளை தான் கொடுக்குறாங்க. அப்படி மொர்தெகாய் எடுத்துன்னு வந்து தன்னுடைய மகளையும் ஒப்படைக்கும் போது அந்த எஸ்தர் மிகவும் சௌந்தரியமானவள். அல்லேலூயா. சௌந்தரியமான மட்டும் இல்லை, அத்தனை மக்கள் மத்தியிலும் அவர் நல்ல ஒரு இரக்கத்தை பெற்ற மகள், நல்ல சௌந்தரியத்தோடு நல்ல குணங்கள் உள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா. அப்போ அந்த பாசமாய் நேசமாக வளர்க்குற தன்னுடைய மகளாய் நினைக்கிற தங்கச்சியை எடுத்துன்னு வந்து மொர்தெகாய் அந்த தேசத்தில் கன்னி மடத்தில் விடுறா. அந்த கன்னி மடத்தினுடைய கேப்டன் யாகே. அல்லேலூயா. அங்கே ஒரு போலீஸ் அதிகாரிக்கிறான், அவன் பேர் சஸ்காஸ். அல்லேலூயா. அப்போ நாட்டு ராஜா பேருனா, ராஜா பேருனா, ஆமாம் பாச சொல்லக்கூடாது. இப்போ நான் கேட்க போகிறேன், யாரை கதை பேசிக்கிறேன் அவங்கள பதில் சொல்லணும். பின்னாடி பாசம்மாவெலாம் நான் கேட்குறேன். அந்த ஆகாசுவேர் ராஜாவினுடைய நாட்கள் எத்தனை நாட்களாக விருந்து கொண்டாடினா? எவ்வளோ பாசம்மா? 37.
120 நாடு, 180 நாட்கள், 7 நாட்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா எத்தனை நாடுகள்? பாசமகார் எத்தனை நாடுகள்? உங்களை தான் கேட்குறேன், எத்தனை நாடுகள் மொத்தம்? இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகள். இந்த 127 நாடுகளுடைய அத்தனை பிரமுகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க மத்தியில் 7 நாள் ஸ்பெஷல் விருது பண்ணுறாங்க. அவங்கள வா சொன்னால் வரல. அந்த மந்திரி பேருனா, மந்திரி பேர் ஆமான். மொர்தெகாய் எஸ்தருக்கு என்ன முறாவது? அண்ணன் முறாவது. ஆனால் அதை அவளை எப்படியே வளர்த்தான்? இவங்க யாரு? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? யூத கோத்திரத்தை சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள். நேபுகாத்நேச்சார் அரசாளும் போது அடிமைகளை அழைத்து வந்தவர்கள். நான் அப்பப்போ கேள்வி கேட்பேன், சொல்லணும். அல்லேலூயா. இப்படியே அழைத்து வந்த மக்கள் மத்தியில் அங்கே போயிட்டு கன்னி மடத்தில் விட்டுட்டு ஒவ்வொரு நாளாக கேட்டில் போய் உக்காந்துங்கன்னு யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவன் பார்த்து கொண்டு தன் பிள்ளை எப்படி இதுன்னு சொல்லி கண்காணிச்சுன்னு இருக்கிறான். ஒரே பொண்ணாச்சே, பாசமலராச்சே, சொந்த தங்கச்சியாச்சுன்னு சொல்லி விட்டுட்டு அதை பார்த்துன்னு இருக்கும்போது இந்த ராஜாவை கொல்லும்படியாய் அந்த உள்ளவே 2 பேர் பயங்கரமான அவர்கள் வன்மம் தீட்டினார்கள். ராஜாவை கொலை செய்வதற்காக அந்த குரூப்பில் ஒருத்தன் தான் ஆமான். ஆமான் என்பவன் நம்ம பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா நம்பியார் மாதிரி. ஆகாஷ் வேர் ராஜா வந்து யாருன்னு சொன்னால் எம்ஜிஆர் மாதிரி. எஸ்தர் யாருன்னா சரியதேவி மாதிரி. அப்போ பார்த்துக்குங்க. அப்போ இந்த ஆமானுடைய குரூப்பு, கொல்லக்கூட்ட குரூப்பில் தான் அந்த 2 பேர் இருக்கிறான். இவன் வந்து அருமையான எஸ்தருடைய அண்ணன் அங்கே இருக்கும்போது ராஜாவை கொலை பண்ண சங்கதியை அங்கே சொல்லிடுறான். ஹல்லேலூயா. சொன்ன உடனே அந்த நாட்டில் ஒரு புஸ்தகம் இருக்குது, நடபடி புஸ்தகங்கள். கைத்திட்டமே வர்த்தமானங்கள், நடபடி பிஸ்னஸ் அண்டு ஆக்டிவிட்டீஸ் நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்டில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராஜாவை கொல்லும்படியாக சதி திட்டம் பண்ண 2 பேரை மொர்தெகாய் காட்டி கொடுத்தான். அந்த மொர்தெகாயை அரெஸ்ட் பண்ணி அவர்கள் என்ன பண்ண தூக்கிலிட்டு அடித்தார்கள் சொல்லி எழுதியிருக்குது. இந்த சங்கதி ராஜாவுக்கு சொல்லவில்லை. அல்லேலூயா. அப்படியா இப்படிலாம் சூழ்ச்சி பண்ணி தரதுனால அந்த முற்றத்தில் உட்காந்து இருக்கும்போது இவன் போவான் வருவான். ஆமான்லாம் இப்படி மோசமான குரூப்பாக இருக்கிறதுனால இந்த மொர்தெகாயை வணக்கம் பண்ண மாட்டான், அவனை மதிக்க மாட்டான். இவன் என்னை மதிக்கலையேன்னு சொல்லி இந்த ஆமான் அவன் மேலே பயங்கரமாக கோபம் கொண்டான். அல்லேலூயா. ஆனால் ஆமானுக்கு மொர்தெகாயினுடைய தங்கச்சி தான் எஸ்தர்னு தெரியாது. அவன் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறான், மொர்தெகாய் நாம் யூத குலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் நீ என்னுடைய சொந்தம் என்றும் நான் உன்னுடைய சொந்தம் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறான். அல்லேலூயா. அவன் சொன்னதை அப்படியே அவன் செய்தார். கைத்தட்டாமே. அப்படியே செய்து கீழ்ப்படிந்திருந்து அந்த ராஜாவுடைய வஸ்திரங்களும் எல்லா விதமான வர்த்தனங்கள்லாம் அவளுக்கு போடப்பட்டு வர்த்தமானங்கள் எல்லாம் சூட்டப்பட்டு அழகாகி அவள் ராணியாக மாறிட்டா. கைத்தட்டாமே. ராணியாய் மாறி ஆகாஸ்வரி வசியாய் மாறி ராணியாய் இருக்கும்போது கூட அவள் யூத குலத்தை என்றும் மொர்தெகாய் தன் சொந்தம் என்று அவர் சொல்லவில்லை. அல்லேலூயா. ரகசியத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கும்போது அந்த ஆமான் சொல்கிறான், என்னை மதிக்கலையே. அவன் போகிறான், வரும்போது மதிக்கலையே. டிசம்பர் மாதம் 6ஆம் மாதம் 12ஆம் மாதத்தில் 13ஆம் தேதியில் யூத குலத்தை எல்லாம் சாவடிச்சுன்னு ஒரு திட்டத்தை யார் தீட்டுறது? யார் நம்பியார்? ஆமான் தீட்டுகிறான். ஆமான் தீட்டி எந்த மாதம் அது? எந்த மாதம்? எத்தனை மாதம்? ஒரு வருஷத்தில் மொத்தம் எத்தனை மாதங்குது? 12 மாதம். 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் ஒரு திட்டத்தை தீர்மானித்து அந்த 6ஆம் மாதத்தில் எல்லா இடங்களில் உள்ள மக்களை அழிக்கணும் சதி திட்டம் பண்ணிட்டு ராஜா வந்து பாசமாக பேசுகிறான். ராஜா, நம்ம தேசத்திலே உள்ள மக்களிலே ஒரு சில மக்கள் நம்மை மதிக்கவில்லை, நம்முடைய சட்டத்திட்டங்களை அவங்க கேர் பண்ணவில்லை, அவங்க ஒழுங்கின்மையாக்குறாங்க. இந்த மக்கள் மேலே இவன் மேலே கொண்ட வெறுப்பு வேற மாதிரி அவங்க ராஜா கிட்ட திருச்சி சொல்லும்போது ராஜா கோபம் வந்து முத்திர மோதத்தை கழட்டி கொடுத்து ஆர்டர் போட்டு அப்படிப்பட்ட மக்களை நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது ஐஸ்வர்யான்னு சொல்லி இந்த ராஜா என்ன பண்ணுறாரு? இந்த மோந்திரத்தை குத்துறாரு. உடனே மோந்திரம் முத்திர குத்தி 127 நாடுகளிலும் உள்ள யூத ஜனங்களை டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியிலே கொல்ல வேண்டும், யூத கோத்திரத்தை அழித்திட வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் தந்திகளையும் தபால் ஓட்டங்களை அனுப்பி இந்த யார் இதை அனுப்புனது? ஆமான் சதி திட்டம் போட்டு அனுப்பினான். அல்லேலூயா. அனுப்பி எல்லா அதிசம் பரவும்போது இந்த சங்கதி யாருக்கு தெரிஞ்சுது? அங்கே உக்காந்துக்கிறானே யார்? அது யாரு சொல்லு? யாருக்கு தெரிஞ்சு? யூத கோத்திரத்தை அழிக்கணும்னு சொல்லி அவனுக்கு என்ன எப்படி மூலியம் வந்தது? யார் மூலியமாக வந்தது? அந்த ஆமானுக்கு அந்த கோபம் வரணும் சொல்லுங்க.
யாரை கொல்லும்படியாய் அவன் யோசிக்கிறான், யாரை அழிக்கணும் யோசிக்கிறான். ஏன் அதை அழிக்கணும்னு யோசிக்கிறான் சொல்லுங்க? மொர்தெகாய். ஏன் மொர்தெகாய் மதிக்க மாட்டேன்றான், மொர்தெகாய் வணக்கம் பண்ண மாட்டேன்றான். இவன் யார் யூத கோத்திரம் தெரிஞ்சுக்கணும். இவனை அழிப்பதற்கு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி தூக்கு மயிர் போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே அவர் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டான். எல்லா ஜனத்தையும் லெட்டர் போட்டுட்டான். இப்படி போட்டுன்னு இருக்கும்போது இந்த சங்கதி யாருக்கு கேள்விப்படுறாங்க? மொர்தெகாய் கேள்விப்படும் போது சந்தோஷப்படுவானா அழுவானா? நம்ம ஜனத்தெல்லாம் அழிச்சிடு, கோடமாகத்தில் உள்ள எஸ்சி மக்களை காலி பண்ணிடு, கிறிஸ்துவங்களை வெட்டிடுனாக்கன்னா ஆகும். இன்றைக்கி ஒரு வாரமாக நியூஸு 267 மிஷினரிகள் அப்படியே தலையை கவுத்து போட்டு முஸ்லீம் கத்தி வெட்டி தள்ளுறான். ஆடை மாடை வெட்டுற மாதிரி வெட்டின்னுக்கிறான். இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் நான் பார்த்து நான் காட்டுறேன் உங்ககிட்ட. இதை பார்த்து சந்தோஷம் அடைவீங்களா? இதை பார்த்து துக்கம் அடைவீர்களா? அதுதான் இன்னைக்கு அவன் செய்தான். என் ஜனத்தை அழிக்கும்படி, என் மக்களை அழிக்கும்படி இப்படி பைத்தானே சொல்லி தன் சட்டையெல்லாம் கிழித்து கொண்டான். ஒரு பையனுக்கு அடிபட்டு வந்துச்சுன்னா அவங்க அம்மா எப்படி துள்ளுவாங்க? ஐயோ என் பிள்ளைக்கு அடிபட்டுச்சு, என் புருஷனுக்கு அடிபட்டுச்சு. அப்போ தாய் உள்ள எப்படி இருக்கும்? கதறும், உருளுவாங்க, பிறழுவாங்க. அவங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, தூக்கமாக வராது. அப்படியே அலறி எவ்வளோ பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டது தான் தாய் உள்ளம். அதுபோல் இந்த மொர்தெகாய் நம்ம ஜனத்தை பங்காளிகள்லாம் அடிமைகளை பண்ணி அவசரப்பட்டுக்கிறோம். அழிக்கும்படி திட்டம் போட்டுட்டானே. 13ஆம் தேதி டிசம்பர் அழிச்சுன்னு சொல்லிட்டானே. எல்லாருக்கும் அனுப்பி சட்டை கிழிச்சு ரட்டுடுத்தி கொண்டு அழுதுன்னு புலம்பி ஒரு ஆளை அனுப்பி எஸ்தர்கிட்ட சொல்கிறான், எம்மா நம்ம ஜனத்தெல்லாம் அழிக்கும்படி இந்த ராஜா இந்த ஆமான் இப்படி சதி தோட்டம் போட்டு எல்லாருக்கும் லெட்டர் போட்டுட்டானம்மா. நீ தாமா அந்த ராஜா கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. ஆகவே ராஜா கிட்ட அடிக்கடி போக முடியாது. அவர் இருக்கிறதான கொலு மண்டபத்தில் நீங்கள் போகும்போது, கன்னி மண்டபத்தில் போகும்போது அவங்க போய் அவர் கோலை நீட்டினா தான் எஸ்தராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பிக்கப்படும். கோலை நீட்டலாம் செத்துருவாங்க. அவர் என்ன சொல்கிறா, நான் திடீர்னு போக முடியாதே, நான் போனால் ஒருவேளை ராஜா கோவப்பட்டு செங்கோலை என் மேலே நீட்டலைனாக்கா நான் போய் இந்த நுனியை தொடரனா என்ன அடிச்சு காலி பண்ணிடுவாங்களே. அப்போ சொல்கிறான், 8ஆம் வசனம் படிங்க, 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் படிங்க. ஆ ஆ ஆ ம் 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 ஆ 12 வயசுங்க, 12 4 12 ம் அது 11லேருந்து கூட படிக்கலாம். 11லேருந்து படிங்க, 4:11. உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால், சொல்லாமங்களும் போய் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரியானாலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மறுபடியும் சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. யாராவது புருஷனானாலும் ஆனாலும் பெண்ணாலும் ராணியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பர்மிஷன் இல்லாமல் போயிட்டு அவர் கையை செங்கோலை நீட்டினா தான் அவங்க உயிர் வாழ முடியும். இல்லை நீட்டலைன்னா அவங்க சாகணும். இது அந்த நாட்டினுடைய சட்டம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி போவேன் சொல்கிறான். நான் போகும்போது ஒரு வேளை கோலை நீட்டினா நான் தப்பிச்சேன், கோலை நீட்டினா செத்துருமேன்னு சொல்லும்போது தான் சொல்கிறான். அவன் சொல்கிறான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்தில் வரும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன் சொந்தத்தை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் சித்தப்பாவை குறித்து, மச்சனை குறித்து, உன்னுடைய எல்லாம் என்ன சொல்கிறீங்க, தலைக்கட்டுன்னு சொல்கிறீங்களே, அவங்களை குறித்து கவலை இல்லாமல் இருப்பாயானால் அவர்களுடைய நிலைமையை பரிதாபமாக மாற்றப்படும். அல்லேலூயா. நீ தேசத்துக்காக ஜெபிப்பதை காட்டிலும் உலகத்துக்காக மீசரிக்க ஜெபிப்பதுக்காக உன் சொந்தங்கள், உன் ரத்தங்கள், உன் உடன்பிறப்புகள் வந்து வாழ்கின்ற இடங்களை சொல்லியுள்ள அனைத்து மக்களுடைய உத்தரவாதம் உன் கையில் இருக்கிறது. ஆமென். நீ இந்த நேரத்தில் மௌனமாக இருந்தால், நீ வாழ வேண்டிய வயசில் எதுவுமே சொல்லாமல் இருந்தால், நீ வயதான பிறகோ நீ செத்த பிறகோ அந்த மக்களுக்கு சொல்ல முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்கின்ற வாழ்நாளிலே நீ பெற்ற அந்த சட்சிப்பின் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர்களுக்கு பகிர்ந்தவர்களை ரட்சிப்புகள் வழி நடத்த வேண்டிய கட்டாய பொறுப்பில் நீ இருக்கிறாய். அல்லேலூயா. அதனால் செத்தாலும் பரவாயில்லை, நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி நான் போகிறேன்னு சொன்னான். கைத்தட்டாமே. அப்போ சொல்கிறான், நான் செத்தாலும் பரவாயில்லை, நீ சொன்ன நான் போகிறேன். நீ இந்த நாளைக்கு மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற இடத்துலேருந்து வரும். நீ தப்பிச்சுக்கணும். நல்லாத உங்கள் சித்தப்ப பெரியப்ப சொந்தக்காரன் அவனும் சாக வேண்டியதுதான். உன்னை மட்டும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். உன் சொந்தங்கள் எல்லாமே யூத கோத்திரமே 127 நாடுகளும் மக்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்களே.
ஒருவேளை இப்படிப்பட்ட சதிமோசங்களை பார்த்து கொண்டு இருக்காமல் உன்னை அவர்களை மீட்பதற்காக தான் கர்த்தர் உன்னை வேளாந்தத்தை உயர்த்தியிருக்கிறார் என்பது கர்த்தருடைய திட்டமாக கூட இருக்கலாம் அல்லவா சொல்கிறான். ஆமென். நீ எதுக்குப்பா போய் உக்காந்துக்கிற, நல்லா சாப்பிட்டு சம்பாதித்து துண்டு வரத்துக்கா? இல்லை, அந்த இடத்துல நீ பேச வேண்டும், அந்த இடத்துல சொல்ல வேண்டும். உனக்கு எந்தெந்த இடங்களில் வாய்ப்புகள் வசதி கிடைக்கிறதோ தனக்கு மகிமை போயிடும், மரியாதை போயிடும், பணம் போயிடும், பொருள் போயிடும் நினைக்கக்கூடாது. தன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல என்று சுவிசேஷத்தை நம்ம தீங்கு அனுபவிச்சாலும் சொல்ல வேண்டும். கைத்திட்டமே சொல்ல வேண்டிய நேரத்தில் சரியாய் சொல்லி, சொல்ல வேண்டிய சத்தியத்தை கரெக்டாக சொல்லி ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் ரட்சிப்பு வேறு இடத்தில் வந்தும் நீ குற்றவாளியாக காணப்படுவாய். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உத்தரவாதத்தில் நிற்கிறான். அப்போ சொல்கிறா, அப்போ சொல்லி நான் போகிறேன், ஆனால் ஒன்று, மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறான், ஆனால் ஒன்று, நான் போகிறதுக்கு முன்னாடி என் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் 3 நாள் இரவும் பகலும் உபவாசம் செய்ய வேண்டும். நான் ஜெபிப்பதை போல நீங்கள் எல்லோரும் சமூகத்தில் கண்ணீரோடு உபவாசம் ஜெபிக்கணும், செய்வீங்களான்னு கேட்டா. அல்லேலூயா. இன்றைக்கி நீ ராஜா கிட்ட ஓடுற, மந்திரி கிட்ட ஓடுற, ரேஷன் கார்டில் ஓடுற, தாசில்காரன் ஓடுற, போலீஸ் ஸ்டேஷன் ஓடுற, மாமா வீட்டில் ஓடுற, அம்மா வீட்டில் ஓடுற, அது கிடைக்குமா இது கிடைக்குமா, அதெல்லாம் வேணாம். தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? ஹல்லேலூயா. அது மாதிரி வாழ்க்கை உனக்கு இருக்குமானால் கர்த்தருடைய வல்லமை ஆசீர்வாதங்கள் உன்னை வந்து சூழ்ந்து கொள்ளும். கைத்திட்டாமே. மனித சக்தியில் நம்பி இருப்பவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். ஆகவே சொல்றா, நான் உடனே போக முடியாது, என் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை இந்த அறிவு கூர்மை, இந்த ஞானம் புத்தி நமக்கு இருக்கணும். எந்த பிரச்சனையானாலும் சரி மனுஷனை நாடி ஓடுவதை தவிர்த்து கர்த்தர் இந்த புது வருஷத்தில் அவர் நோக்கி பார்த்து அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை உனக்கு இருக்குமானால், ஹல்லேலூயா, எத்தனை விதமான எதிர்ப்புகளானாலும், எத்தனை வித சதிமோசங்களானாலும், எத்தனை வித சத்துரு பேச்சு ஆனாலும் அத்தனையும் அழித்து அந்த தேசத்தையே தேவன் காப்பாற்றினார் அல்லவா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட அழகு, அறிவு, திறமை, பணம் இருக்கும்போது நீ பேசாமல் இருந்து விட்டால், நீ தூங்கி விட்டால், நீ விழித்திராமல் இருக்காவிட்டால் ரட்சிப்பு வேறு இடத்துல வரும். கர்த்தர் அவர் வேலை செய்வார். ஆனால் உன்னு குறித்து கேள்வி கேட்பாரு. உனக்காக ரத்தம் சிந்தினாரு, உனக்காக பண்ண, அப்போ நீ எப்படி இருக்கணும்? அவருடைய செயலை திட்டத்தை செய்து பிதா குமார் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுத்து அகில உலகம் சென்று சுவிசேஷம் அறிவித்து அவரை சீசராக்குவோம் என்ற சத்திய வசனம் உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மா தாகத்தை குறித்து நீ ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நான் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் இங்கே வந்தேன். இன்றைக்கு இந்த ஊழியங்களை சிறப்பாய் செய்ய, ஆத்மா பாரத்தோடு செய்ய, பணம் பொருளை பார்க்காமல் பகிர்ந்துட்டு செய்ய, அனைவரும் ஆதாயமாக்க உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்குமானால் அந்த ஆத்மா கட்டாயம் சபைக்கு வரும். கைத்தட்டாமே, கட்டாயம் சபைக்கு வரும். ஜபமே ஜெயம். ஆமென். ஜெயமே ஜீவன். ஆமென். ஜபத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. போடு முட்டிய 3 நாள் சிறிய பெரிய அனைவரும் முழங்கால் படிட்டு ரட்டுடுத்தி கொண்டு புலம்பினார்கள். எஸ்தர் ராஜாத்தியும் ராஜ மேன்மையை தவிர்த்து தேவ சமூகத்தில் அழுதால். உனக்கு எந்த மேன்மையாக இருந்தாலும், பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும், பெரிய நான் ஜமீன்தாராக இருந்தாலும், பெரிய டீச்சர் வைக்கலாக இருந்தாலும் தூக்கி குப்பியில் போட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சமூகத்தில் அழுகும்போது கர்த்தர் இறங்கி உன் வேண்டுதலை கேட்டு உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான அகஸ்டின் என்ற ஒரு நண்பர் உண்டு பூந்தமல்லியில். அவங்க மனைவி அந்த சென்ட் மேரிஸ் காலேஜில் ப்ரொஃபஸர், பெரிய படிப்பாளி. அவங்கள வந்தவாசியில் போட்டுட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஜெயக்குமார் மினிஸ்டர், பொன்னையா மினிஸ்டர், பன்னீர்செல்வம் மினிஸ்டர், அப்புறம் இப்போ இருக்க எடப்பாடி மினிஸ்டர். அந்த காலத்தில் எல்லாத்துலையும் போய் சுற்றி கிடக்குறாங்க அவங்க. அப்புறம் நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன சிஸ்டர் மேட்டர்னு, என் ஃப்ரெண்டு தான் அவன். ஐயா ட்ரான்ஸ்ஃபருக்காக அங்கங்கே ஓடி கிடக்குறேன் ஐயா. பைத்தியக்காரன் நினச்சி ஓடி கிடக்கிறீங்களே, நீங்கள் ஓடுங்க வேணாம்ல. கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்துப்பார். கைத்தட்டாமே, ஆண்டவரை கேட்டுப்பார், அந்த டிரான்ஸ்லாம் கொடுப்பார். வருஷ கணக்கில் போய் சுற்றி கிடைக்கிறீங்களே, கர்த்தர்கிட்ட கேளு, எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார்னு சொன்னேன். நீ தான் கேளேன் இல்லையா, நீ தான் கேளேன், நீ தான் ஜெபம் பண்ண. அப்படியா, நம்ம ஜெபிப்போம். அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை 4 மணிக்கு நான் வருவேன். 4 மணிலிருந்து 6 மணி வரை உங்கள் குடும்பத்தில் ஜெபம் நடக்கும். அந்த ஜபத்தில் இந்த பொருத்தனை இந்த வைத்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு வாரமும் உபாசத்தோடு 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உடன்படிக்கை செய்தி ஜெபிப்போம், பொருத்தனை செய்தி ஜெபிப்போம். ஒரு வாரமும் மிஸ் ஆகிட்டு சாப்பிட்டேன்னா எல்லாம் கேன்சல். மறுபடியும் 7 வாரம் ஜெபிக்கணும். என்ன சொல்கிறேன்னு 2 பேரும் ஒப்பந்தம் செய்தோம். ஒவ்வொரு வாரம் அதே போல் வந்தோம். 7 வாரம் முடிந்ததோ இல்லையோ ஆர்டர் கையில் வந்தது ஐயா. கைத்திட்டமே, எந்த மினிஸ்டரும் வரவில்லை, எந்த சிஎம் வரல, ஆர்டர் வீடை தேடி வந்தது. அல்லேலூயா. ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பினேன். அல்லேலூயா.
அவங்க கணவன் குடும்பம் பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் பயப்படுறான். எப்படி வந்தது? ஜபத்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதிகாரி உயர்த்துவது, தாழ்த்துவது, சிறியவனை குப்பையில் எடுத்து உயர்த்துவது, ராஜாத்மை ஜெயிலில் போடுவது எல்லாம் அவருடைய சித்தம். ஆமென். அப்படியே வந்தது. இங்கே போன போது ஒரு பெரிய ப்ரொபோசர் அங்கே வந்துக்கிறாங்க காம்படிஷனில். இவங்களும் வந்துக்கிறாங்க. ஒருத்தர் தூக்கி வேறு இடத்துல போடணும். அம்பேத்கர் காலேஜில் போன சட்டக்கல்லூரியில் இந்த அம்மா இங்கே போடணும். அந்த அம்மா போட்டிக்கு வந்துக்கிறாங்க. ஐயா நாங்கள் ஃபோன் பண்ணாங்க 12 மணிக்கு. என்னென்ன ஐயா 2 பேர் வந்திருக்கிறோம் இந்த சென்ட் மேரிஸ் காலேஜில். எனக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்துக்கிறாங்க. அவங்க சீனியர், முதிர்ந்தவர்கள், என்னை விட அறிவிலும் ஞானத்திலும் அனுபவத்திலும் படிப்பிலும் அதிகமானவர்கள். நான் எப்படியா அங்கே குப்பை கொட்டி நான் எப்படியா என்ன அங்கே தான் போட்டுருவாங்க பொழுது. அங்கே போனவர் இங்கே தூக்கி வச்சுட்டா நான் அப்படி போக்கு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு சொன்னாங்க. சகோதரி நீ ஜெபித்து சென்றிருக்கிறாய். கைத்தட்டமே. ஆண்டோடைய பலத்தை பெற்று போயிருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று போயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறார். உனக்கு நிகராக யாரும் செயல்பட முடியாது. கர்த்தருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்குது. உனக்கு தான் அந்த வேலைன்னு சொன்னேன். கைத்தட்டாமே. 2 மணிக்கு போன் வருது. ஐயா தோத்துறோம், எனக்கு கெட்டிச்சு ஐயா அந்த வேலை. கைத்தட்டையா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வாய்க்காது போகும். ஹல்லேலூயா. உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போகும். பெயர் சொல்லி உன்னை அழைத்தே நீரே என்னுடையவன். பெயர் சொல்லி உன்னை அழைத்தே நீரே என்னுடையவன். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், உன்னால் முடியாத காரியம் எதுவாக இருந்தாலும் ஜெபிக்கணும். நேற்று காலையில் மாமல்லபுரத்தில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க டாக்டர், குழந்தைக்கு 2 வாழ்வு இல்லை, 4 பிளாக் ஆகிட்டு இருக்கு, என்ன செய்வதுன்னு கதறாங்கய்யா. அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணவர் சொன்னார், அந்த குழந்தையை உண்டாக்கினவர் கர்த்தர். கைத்தட்டமேன். அந்த வாழ்வுகளை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். அந்த அடைப்புகளை அடைக்கிறவர் கர்த்தர். எல்லாவற்றையும் சரியாய் தருகிற கர்த்தர். நான் ஜெபிக்கிறேன் 2 வாழ் எக்ஸ்ட்ரா கர்த்தர் கொடுப்பான்னு இருந்தாலும் சொல்றாங்க. கைத்தட்டாமே. ஜெபத்தில் பார்த்தியா, ஏன்னா அவரே சிருஷ்டிகர், தாயின் கருவில் உருவாகின பெயர் சொல்லி அழைத்தவர், இம்மட்டும் பாதுகாக்கிறவர், அவரே சிருஷ்டிகர். அவரால் முடியாது ஒன்று. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா எந்த நிலைமையில் டாக்டர் சொல்லிட்டாங்களா, பிஞ்சு குழந்தையா ஆபரேஷன் ஓப்பன் சர்ஜரி. யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் சர்வாயுதம், அற்புதங்கள் அதிசயம் கொண்டு வரும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றில்லை. அந்த ஜெபத்தை தான் அவர் சொன்னான். யூத கோத்திரத்துடைய புத்தியை காட்டினான். அவர் தேவ வாழ்க்கை, தேவனுடைய பிரசன்னம், யூதம் தேவனை துதிக்கிற ஜனம் அவர் காட்டின பிறகு மனுஷன் கிட்ட பார்த்துக்கிறது ஓடலை. நான் ஜெபிக்கிறேன், 3 நாளாக இரவு பகலாக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை இதுதான் இருக்கணும். மாம்சப்படி கோபம், சண்டை, அவனை வெட்டுறது இவனை வெட்டுறது, அவனுக்கு படிக்கிறது, எங்கள் அண்ணன் சொல்லுது, மகளுக்கு சொல்லுது, அவனை புருஷனை ஒன்று இல்லை பண்ணுறது, ஓதியை போட்டு அடிக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன ஒன்று நவுத்திட மாட்டான். அவன் வட்டி ஆசைலாம் சேர்த்து நவுத்துறான். ஆகவே ஆண்டவரிடத்தை ஜெபிப்பாயானால் நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யார் உடம்பும் பொண்ணாகாது. ஹல்லேலூயா. எல்லாம் பொண்ணாக மாறும். கைத்தட்டாமே. ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். 3 நாள் முடிந்த பிறகு தான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜா கிட்ட போறேன்னு சொன்னாலே அவளுக்கு வல்லமை வந்தது, தைரியம் வந்தது, கர்த்தருடைய கிருபை வந்தது, கர்த்தருடைய தயவு வந்தது. ஜெபித்து துதித்து பலனை பெற்று மகிழ்ச்சியோடு கம்பீரத்தோடு கர்த்தருக்கு அந்த ராஜாவுக்கு முன்னாடி போறான். போன உடனே ராஜா ஆட்டோமேட்டிக்கா கோலை நீட்டுறான். கைத்தட்டாமே. கோலை நீட்டுறான். மகளே வா வா, மகளே எஸ்தர் வா வா உட்காரு, உனக்கு என்ன தேவை, என் சொத்திலேயே பாதி தரான்றான். கைத்தட்டாமே. ஹல்லேலூயா. ஜபம் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சு பார்த்தியா. ராஜாவுக்கு போவே முடியாது. அப்படிப்பட்டதான் சட்டத்திட்டங்களுக்குள்ள உபவாசம் பண்ணி ஜெபித்து போகிறா. அவர் இரக்கம். அப்போ ஜபம் இரக்கத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும், கட்டுகளை உடைக்கும், பயங்கர எதிர்ப்புகளை நீக்கும், சகல பிசாசுகளை நீக்கும், சுகத்தையும் பலத்தையும் அற்புதம் அதிசயம் சகலம் செய்யும். அதனால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஜபமே ஜெயம், ஜபம் ஜெயம், ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட சுகம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட சுகம் கிடைக்கும். அல்லேலூயா.
ஆகவே ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு இது பெரிய மகத்தான காட்சி. இந்த சம்பவத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பின்பற்றத்தான் இந்த சரித்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது ஜெபிப்பீங்க? ஐதுக ஆமாம், அங்கே சொல்லி இங்கே சொன்னால் ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. ஜெபிப்பதற்கு முன் நீ தேவையை அறிந்திருக்கிற கர்த்தர். பொல்லாதவரை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா கொடுப்பதை நிச்சயம் அல்லவா? கைத்தட்டாமே, நிச்சயம் அல்லவா? ஆகவே ஒரு தகப்பனை பையன் போட்டு மீன் கேட்டால் இது கொடுப்பானா, கல்லை கொடுப்பானா, தேலை கொடுப்பானான்னு கேட்குறாரு. ஆகவே இன்றைக்கு பரமபிதா உங்களுடைய தேவையை அறிந்திருக்கிறார், உங்கள் நிலைமையை அறிந்திருக்கிறார், உன் வேதனையை அறிந்திருக்கார், உன் துக்கத்தை அறிந்திருக்கார், உன் கதறலை கேட்டுக்கொண்டிருக்கார், உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறது உறங்குவதில் தூங்குவது இல்லை, ஆற்றுவார் தேற்றுவார் அழைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவேன் என்று சொன்னவரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவேன் என்று சொன்னவரே, உள்ளங்கைகளிலே ஏந்திடுவார், உனக்காயாவையும் செய்திடுவார். உள்ளங்கைகளிலே ஏந்திடுவார், உனக்காயாவையும் செய்திடுவார். ஆற்றுவார், நம்மை தேற்றுவார், ஆதரிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆற்றுவார், உன்னை தேற்றுவார், ஆதரிப்பார், உன்னை அணைத்துக் கொள்வார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதில்லை. அல்லேலூயா. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அவர் மறப்பாமல் இருக்கணும்னு சொன்னா நீ ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சமூகத்திலே அவரோடு பேசிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை வேண்டும், அவரோடு உறவாடுகிற வாழ்க்கை வேண்டும். அப்படி உறவாடி கொண்டு இருக்கும்போது உன் எழுந்துதல், அமர்தல், குந்துதல் எங்கே போனாலும் கர்த்தர் உன் கூடவே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னானே தாவீது, அவன் எப்போது கர்த்தரை துதிப்பதினால்தான் சிங்கத்தை கொன்றான். அல்லேலூயா. கரடியை கொன்றான். ஆமென். கோலியாத்தை கொன்றான். கர்த்தர் அவன் கூட இருந்து செய்த கிரியெல்லாம் அவன் கூட இருந்ததுனால தான், ஒரு விஷய சிங்கத்தை கரடியை அடிச்சதுனால தான் அந்த தேசத்தை மக்கள் மத்தியில் போகும்போது இவன் எம்மாத்திரம் தேவ சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். என் தேவனை நிந்திக்கிறானே, நான் ஒரு பக்கம் சிங்கத்தை கொண்டிருக்கிறேனே, கரடியை கொண்டிருக்கிறேனே, இவன் எம்மாத்திரம் சொன்ன அந்த பலத்தை கொண்டு அந்த அனுபவத்தை கொண்டு கோலியாத்தை அடித்து வீழ்த்தினான். அல்லேலூயா. அவன் கல் இப்படி தான் அடிக்கிறான், அவன் பட்டு இப்படி தான் விழுந்தான், ஆனால் அவன் இப்படி விழுந்தான். ஏன்னா கர்த்தத்தை அவன் அடித்தார், அவன் கல்லால் அவன் கூட கைத்தட்டாமே. இன்னைக்கு உன்னை என்னை சும்மா ஜஸ்ட் ஒரு பொருள் டூல்ஸாக தான் வைப்பார், அடிப்பதெல்லாம் அவரை. கைத்தட்டாமே. செங்கலை நீட்டினான், செங்கல் பிளக்கிறது, மோசையா பிளந்தான். கர்த்தர் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் கர்த்தர், வானத்தின் மன்னா கர்த்தர், காடைகள் கர்த்தர். அல்லேலூயா. அப்படியாய் நடத்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், எஸ்தரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆகவே இப்படியாக எஸ்தர் வாழ்க்கையில் நடந்தது. அவன் என்ன பண்ணுறான்? ராஜா உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லுது. என்ன மகளே, என் சொத்தில் பாதி ஒன்றா தரேன், உனக்கு என்ன சொன்ன கேளுன்றான். இல்லையா, நான் நாளைக்கு சொல்கிறேன், 2 நாள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கோ. அல்லேலூயா. ராஜாவை விருந்துக்கு கூப்பிட்றா யாரு? எஸ்தர். நீ வரும்போது ஆமான் இட்டுன்னு வா. அல்லேலூயா. ஆமான் தானே சதி நிட்டோம். உடனே எல்லா பேரும் சொல்ல முடியாது. ஆமாம், சரி ஓகே நான் வருகிறேன்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டு மறுநாள் விருந்துக்கு வராங்க. அல்லேலூயா. ஆமானம் வராரு, ராஜா வர்றாரு. இந்த ஆமானுக்கு ஒரே குஷி. என்ன கூட ராணி கூப்பிட்டாங்கோ, என்ன கூட ராணி கூப்பிட்டாங்கோ. ராணிக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற வேதனை அவனுக்கு தெரியாது. ராணி வந்து யூத கோத்திரம் தான் அவனுக்கு தெரியாது. ராணி மூலியமாக நமக்கு ஆபத்துக்கு அவனுக்கு தெரியாது. இவர் பயங்கரமாக குஷியாக ராணி மேலே ஒரு கண்ணை விட்டுட்டு ராணி எப்படியா மடிக்கலாம் கிடைக்கலாம் எனக்கு பாட்டி வச்சான்னு சொல்லி இவர் இந்த மாதிரி மஜாலா குஜாலாவாக வரார். அல்லேலூயா. வரும்போது என்ன கூட கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலலாம் சொல்லிட்டு வரார். வந்த உடனே திராட்சை ரசம் பரிமாக்கப்படுகிறது. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே மகளே உனக்கு என்ன குறை சொல்லுமான்றான். யாரு? புருஷனா? சொல்லு. ராஜா, ஆகாஸ்வர் ராஜா. என்ன அப்போ என்ன சொல்கிறா? இன்னைக்கு சொல்லலை, நான் நாளைக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. உடனே சொல்ல. சரி ஓகே நாளைக்கு தான் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த ராஜா ஆகாஸ்வர் ராஜா அவன் போயிடுறான், அந்த ஆமானும் போயிடுறான். ஆமென். உடனே ராஜா அந்த நைட்டு என்ன பண்ணுறாரு, இந்த புஸ்தகம்லாம் எழுதிக்குது இல்லை, நடப்பு புஸ்தகம், நாட்டின் நடப்பு புஸ்தகம், நம்ம டைரி எழுதுற மாதிரி பார்த்துனே வரார். பார்த்துனே வரும்போது 2 பேர் ராஜாவை கொல்ல வந்தார்கள். அந்த 2 பேரையும் மொர்தெகாய் கண்டுபிடித்தான். அந்த நாட்டு மக்களுடைய ராஜாவை பாதுகாத்து அந்த மக்களை என்ன பண்ணாங்க, தூக்கில் போடப்பட்டு எழுதியிருக்கிறது.
உடனே ராஜாவுக்கு ஒரு மாதிரியாகுது. இது யார் எதுன்ட்டு பார்த்தா மொர்தெகாய் தான் அதை காப்பாற்றிக்கிறார். உடனே அந்த சமயம் பார்த்து முற்றத்தில் வந்து உன்னிப்பாக கேட்டுன்னுக்கிறான். யார்? ஆமான்னு கேட்டுனுக்கிறான். ராஜா என்ன படிக்கிறான், என்ன செய்ய கேட்கும்போது அவன் என்ன பண்ணதை படிச்சது யாருன்னு தெரியாமல் அவன் உடனே அந்த போய் அவனை அழைச்சின்னு வாங்கணும். உடனே வரான். ஆமானை வரவழைத்து ஆமான் கிட்ட சொல்கிறார், ஏன்பா ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் அந்த ஆபத்தை காப்பாற்றுறவனுக்கு என்ன செய்யணும்? அவனை கனம் பண்ண என்ன செய்யணும்? இவன் என்ன நினச்சிக்கிறான், ராஜா நம்மளை தான் கனம் பண்ண போகிறாரு, நம்மளை தான் மெத்திக்க போகிறாரு. ஐயா, ராஜாவுக்கு போகிற ட்ரெஸ் அவருக்கு போடணும், ராஜாவுக்கு போகிற வஸ்திரத்தை அவருக்கு போடணும், ராஜாவுக்கு போடுற ஷூ அவருக்கு போடணும், ராஜாவுக்கு போடுற அத்தனை வஸ்திரங்களை போட்டு கிரீடங்களை போட்டு குதிரை மேலே ஏற்றி தேசம் ஃபுல்லாக போய் ராஜாவை காப்பாற்றினாருன்னு சொல்லி ஊரெல்லாம் கூட்டி தண்டவர் போட்டு வாழ்க வாழ்கன்னு சொல்லி அவனை பெருமைப்படுத்தி எல்லாத்துக்கும் பிரஸ்தாபப்படுத்தணும். யான்னு சொல்லி யார் சொல்கிறது? ஆமான்னு சொல்கிறார். ஆமான்னு சொல்லும்போது சொல்கிறாரு, அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதை போய் மொர்தெகாய்க்கு செய்யடான்றார். கைத்தட்டாமேன் மொர்தெகாய் தான் மதிக்காமல் அவனை தான் சாவடிக்க நினச்சான். பார்த்தியா, மொர்தெகாய் போய் சொல்லும்போது அப்படியே ஷாக்காயிடும். என்னடா அது, நம்ம ஆயுசு ஃபுல்லான்னு நினச்சி நம்ம விரோதியாக இருக்கிற நம்மளுக்கு மதிக்காத இருக்கணும் போய் செய்ய சொல்கிறாரு. என்ன அப்படி கேவலப்பட்டு இதே மொர்தெகாய் போய் அந்த ஆமான் போய் மொர்தெகாய்க்கு எல்லாத்தையும் உடுத்தி குதிரை மேல் வைத்து தேசம் முழுவதும் சொன்னான், மொர்தெகாய்க்கு மொர்தெகாய்க்கு ராஜா உயிரை காத்த மொர்தெகாய், ராஜாவை காப்பாற்ற மொர்தெகாய், தேசத்தை காப்பாற்ற மொர்தெகாய், இது மாதிரிலாம் சொல்லி ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு வரவேணி இவன் ஆயிட்டான். யாரை கேவலப்படுத்தி அழிக்கலான்னு நினைக்கிற சத்துருக்களே, அவமானப்பட்டு பந்திக்கு நேராக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரின் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வாழ்கிற இடத்துல, போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் சுற்றம் பக்கத்துக்கு உனக்கு பயங்கரமான மரண சத்துருள் பிரச்சனை இருக்கிறதா? கர்த்தரை நோக்கி ஜெபித்து யாருக்கிட்டையும் சொல்லாதே. அதே மத்தியில் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், ஆமென், உன்னை மகிமையாக கொடுத்த யாரெல்லாம் அவனை அழிக்கலான்னு நினைச்சானோ அதே ஆமான் அவனை குதிரை மேல் ஏற்றிக்கொண்டு ஊர்வலமாய் சென்று எல்லா இடத்திலும் சொல்லும்போது ஆமான் குடும்பம்லாம் பார்த்துட்டு, பாவி நீ தானடா இவனை அழிச்சுன்னு சொல்லியிருந்த, லாஸ்ட்டில் இவனை போய் கூட்டு போய் நீ சொல்லின்னு சொல்லி அவமானத்தையும் வெக்கத்தையும் துக்கத்தையும் அவர்கள் பெற்று அங்கே வேதனைப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, என்னப்பா நீ இது மாதிரி செஞ்சிட்டேன்னு சொல்லி ஆமானியை வெறுத்து விட்டார்கள். ஆகவே அப்படியா ஒதுக்கப்பட்ட அந்த மொர்தெகாய்க்கு, தன் தேசத்துக்காக தன் தேசத்து மக்களுக்காக கஷ்டப்பட்ட அந்த மொர்தெகாய்க்கு அந்த பதவி பட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அது வரைக்கும் மொர்தெகாய்க்கு எஸ்தர் சொந்தக்கார் என்று தெரியாது ராஜாவுக்கு யாருக்கும். அல்லேலூயா. இவளும் சொல்லவில்லை, அவனும் சொல்லவில்லை, அது ஆமானுக்கும் தெரியாது. ஆமென். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் 2வது நாள் விருந்துக்கு வராங்க. 2வது நாள் விருந்துக்கு வரும்போது ராஜாவும் அந்த ஆமானும் வராங்க. இதெல்லாம் மொர்தெகாய் போஸ்டிங் கிடச்சிச்சு, சந்தோஷமாயிட்டார். இப்போது வரும்போது அந்த பானங்களை பரிமாறப்படுகிறது. ராஜா நல்லா சாப்பிட்றாரு, ஆமான் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். எஸ்தர். இல்லை 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 5 5 படி 8 5